அதில் ஒரு தீம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படத்தினுடைய பப்ளிசிட்டி டிசைனர் முதற்கொண்டு மக்கள் வந்து கண்டுபிடிச்சி போடுறாங்க. ஏன்னா நம்ம இப்போ பேசுகிறோம்ல, சினிமாட்டோகிராஃபி பற்றி, கொரியோகிராஃபி பற்றி இதெல்லாம் பேசுகிறோம். இப்போ வந்து நான் பார்க்குறேன் ஒரு சில பேர் யூடியூப்ல இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஓ இவ்வளோ ஆஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னு நான் கற்றுக்கிறேன், நான் பேசுகிறேன். முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ விஜய் சார் பாட்டுனா விஜய் சார் பற்றி மட்டும் தான் பேசுவாங்க, டேரக்டர் பற்றியே பேச மாட்டாங்க. அந்த வகையில் வந்து ஒரு படத்தினுடைய பப்ளிசிட்டி டிசைனர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவர் அளவுக்கு பேசுறது சந்தோஷமாக இருக்குது திரு கோபி பிரசன்னா அவர்களை பற்றி. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்கலாமோன்னு தோணுச்சு. இந்த செகண்ட் பார்ட் போஸ்டருமே வந்து அஃபிஷியல் ஐடியில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, விஜய் சாருக்குன்னு. அந்த மாஸில் வந்து எல்லாமே நமக்கு நல்லா தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அது இன்னோவேட்டிவாக இருந்திருக்கலாமோ, கலர் தீம்ஸு அங்கே அந்த கலர் பேலட் வேறு மாதிரி இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. எட்டுக்கம் நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் தான் படத்துக்கு மெயினான ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு 15 டேஸ்க்கு நடுவில் நிறைய போஸ்டர்ஸ் நம்ம பார்க்கலாம், நிறைய ப்ரொமோஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும். போஸ்டர் ஆல்ரெடி பண்ணி வச்சு தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மள மாதிரி அன்னன்னைக்கு நம்ம ஆஃபீஸுமே அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு எடிட் அப்படி கிடையாது. பாப்பா அந்த என்னுடைய ஒரு நப்பாசை அப்படி எந்த அளவுக்கு ஒரு ரிசப்ஷன் கிடைக்குது அப்படின்ட்டு பொறுத்து இருந்தா பார்க்கணும். பார்ப்போம். அடுத்த படத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இந்த வீடியோலேயே சேர்த்து சொல்லிடலாம். பராசக்தியினுடைய ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. நேற்று நீங்கள் தான் சொன்னீங்க வள்ளுவர் கூட்டத்தில். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டு இருக்கு. அடுத்து அதை பற்றி ஒரு அப்டேட் ட்ரெய்லரோ டீசரோ வந்தால் கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நாங்கள்